உயிரணிக்கும் உறவுகளுக்கும் உறவணிக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இது நாங்கள் என்னோடய ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்களோட உமா, எங்களோட தாத்தா, என்னோட தங்கச்சி, என்னோட தம்பி, என் மருமகன் நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிப் உண்டு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபேமிலி ட்ரிப் ஒன்று நான் வரதும் சீக்கிரியாவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வந்தது. சீக்கிரியாவுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தருமே சீக்கிரியாவுக்கு வந்து நான் உட்பட ஒருத்தருமே சீக்கிரியாவுக்கு வந்து இல்லை. நீங்களே நம்ப மாட்டீங்க நான் சீக்கிரியாவுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னேன்டா. நானும் சீக்கிரியாவுக்கு வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சீக்கிரியாவுக்கு வாரது. சீக்கிரியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் உண்டு. வெளியில் பார்க்கிங் வெளியில் லோக்கல் வாரன்ஸ் அந்த சைடால் வரணும். லோக்கல் அந்த சைடால் வந்தால் தான் உள்ளுக்கு இருக்கு. டூரிஸ்ட் சைடால் நாங்கள் வந்தேன், ஃபாரினர்ஸ் வர சைடால் அதில் உள்ளுக்கு போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது பிறகு கொஞ்சம் நேரமாக என்னை பார்த்துட்டு விசாரித்து நீங்கள் தாரன்னு சொல்லி கேட்டுட்ட பிறகு நான் தாரண்டி சொல்லி அவர் தெரிய வந்ததோடு அவங்க சொன்னேன் நாங்கள் ஓஎஸ்சியோட நான் பேசிவிட்டு நீங்கள் அப்படி இதுக்குள்ளால் போய்த்து விஐபி பார்க்கிங்கில் நீங்கள் கொண்டு போய்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டை திறந்து எங்களை இதுக்குள்ளால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எந்த ஸ்டோரின்னு சொல்லி இது சீக்கிரியாவுக்குள்ளால் நான் வேனில் போகிறேன். காரணம் வெந்துக்கடி சொல்லியது நான் உங்களுக்கு சொல்லியேன். ஃபுல்லாக எனக்கு போகிறது குடியோ தெரியா பேத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியேன். எனக்கு கேமராவும் சார்ஜெலாம் ஆஃப் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்று செஞ்சுக்குள்ளேலாம் அப்படியே கொண்டு வந்து இப்போ எங்களோட வெஹிக்கல் நாங்கள் அந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சிருச்சு. இப்போ நாங்கள் சீக்கிரியாவுக்கு பையனக்கா முன்னுக்கு போய்த்து டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அப்படி மேலே ஏறத்துக்கு போகிறேன். இருந்தாங்க அவங்கெல்லாம் எனக்காக இருந்து கொண்டு இருச்சு. நாங்கள் இப்படியே இதால் மேலே ஏறி போகிறது தான் மிசால் இப்படி டிக்கெட்டை எடுத்துகிட்டு இந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகத்தான் உள்ளது. இது வரைக்கும் என்னோட ஷோமிது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமிது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உலகத்தில் 8வது அதிசயமாக வாரண்டி சொன்னால் அந்த அதிசயம் இதாக தாய்ச்சோணும். சீக்கிரியாவுக்கு போகிறோம். நாங்கள் இந்த வியூ பாயிண்டில் இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்கள் தாத்தாங்களை எல்லாரையும் வச்சு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அடிச்சு டிக்கெண்டு 2-3 ஃபோட்டோ அடித்தேன். அந்த ஃபோட்டோ சரியாக படலை. நாங்கள் கேமராவில் அடித்து இருந்தாலும் சரியாக படலை. இப்போ நாங்கள் ஃபோன்லேயும் அடிச்சுட்டு நாங்கள் எங்களோட லென்ஸை மாற்றி அடுத்ததில் அடிச்சேன்னு சொன்னால் பக்காவாக வேறு லெவலில் ஃபோட்டோ பட்டுருச்சு. முன்னுக்கு இவங்க அவசரமாக ஏறணும்னு சொல்லியதுக்காக வேண்டி இவங்க அவசரப்பட்டு மேலே வைத்தேன். ஆனால் அவசரமாக ஏறணும்னா இந்த டைமும் இப்போ இது 3:50 ஆகிட்டேன். இப்போ அவசரமாக ஏறணும். ஆனால் வியூவை பாருங்க, சீக்கிரியா ஒரு புக் ஒன்றில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. புக்கில் பார்க்கியது ஃபோட்டோஸில் பார்க்கிய மாதிரி அதை நாங்கள் இப்போ நேரில் பார்த்து கொண்டு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தருக்கான டிக்கெட் 120 ரூபா ஒரு டிக்கெட்டு. நாங்கள் 8 பேர் வேண்டியதால் 8 டிக்கெட் எடுத்தேன். 960 ரொம்ப 960 ரூபா. நாங்கள் டைம் எத்தனை வந்துச்சுன்னா இங்கே இப்போ 3:30க்கு தான் இப்போ டிக்கெட் எடுக்க போகிறது. டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஏறி பார்க்கும். இந்த 3:30 மணிக்கு ஏறி எத்தனை மணிக்கு ஏறி முடிஞ்சு என்னை ஃபேமிலியோடு வந்ததால் சும்மா நார்மலாக தானே போகணும். அவங்களோட டயர்டை பொறுத்து ஏறி எத்தனை மணிக்கு ஏறி முடியுது, ஏறி எத்தனை மணிக்கு வாரது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஏழும். இது முடிஞ்சு நான் 7 மணி சொன்னடா கொஞ்சம் விசாரித்து சொல்லியேன். சீக்கிரிக்கு வரேன்னா மார்னிங் டைமில் வரது நல்லமா, ஈவினிங் டைமில் வரது நல்லமா அப்படின்னு சொல்லியது. இப்போ இதுதான் லோக்கல் ஏரியாவால் நாங்கள் வரலை. அதில் டூரிஸ்ட் ஏரியாவில் வந்தது. இப்போ அதால் வந்து இப்போ இங்கே டிக்கெட் எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிறது எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். போகிறாங்கப்பா கடாசா தின்னி ஐஸ் கடாசா ரைட். டிக்கெட் எடுத்துக்கொண்டு இப்போ மெதுவாக முன்னுக்காகிய இதால் தான் ஏறி போகணும். இது சம்மந்தமாக இதில் வரலாறு அது இதில் ஃபுல்லாக இதில் ஸ்பெஷல் இது யாரும் ஹெட்டாதது அதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு இன்னொரு எபிசோடில் நான் இல்லையே என்னோட ஓவராலாக ஓல் ஐலாண்ட் ஃபுல் டூர் அடித்ததுக்கு அந்த டூரில் சீக்கிரியா இருந்துச்சு. அது அந்த நேரத்துக்கு சீக்கிரியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்லியேன். இது இப்போதைக்கு ஊட்டாக்கல்ல கரைச்சல். அந்த ஊட்டாக்களை அரைச்சலுக்காக வேண்டி எங்கேயும் கூட்டிக்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் சீக்கிரம் கூட்டிக்கு வந்து இதில் இந்த வந்ததுக்காக வேண்டி பிரயோஜனப்படுத்தோம்னு சொல்லி தான் ஒரு ப்ளக் ஒன்று அடிக்கிது. சீகிரியா என்கோவனை போய் அங்கே தானே மிரிச்சியது. இந்த பனிஜனை வீடியோ பண்ணலை என்று சொல்லி நாங்கள் சீக்கிரியா வீடியோ எடுக்கிறது நாங்கள் வரல இல்லைங்கண்ணா. நாங்கள் இது சும்மா ஒரு லுக் உண்டு. சீக்கிரியோட ஃபுல் எபிசோட் நாங்கள் செய்துக்கிருச்சு. ஸ்ரீலங்கா ஃபேமஸ் பிளேசஸ் 30 சரியா 30 ஃபேமஸ் பிளேசஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருச்சு. அந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது பிறகு சீக்கிரியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை அதில் முடிஞ்ச அளவில் நாங்கள் தேடி உங்களுக்கு தரேன்.
இப்போவே மூச்சடைச்சியே மிச்ச நாளே போகிறோம் மாச்சப்படியே மிச்ச நாளே போகிறோம் நடக்கியே சரியா. அந்த அக்காங்களெல்லாம் மைனக்கா நின்று கொண்டுருச்சு. அவங்க ஃபோட்டோ எடுக்கோம்னு சொல்லி பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டு, ஆனால் நான் அப்போ பேச போகல. இப்போ அவங்க கோபத்தில் ஈந்து கொண்டுருச்சு. சிங்கத்தில் ஹாலுக்கிட்டே போகல, மூச்சு வாங்குது. ஏன் 4 மணிக்கு இரும்பு படிக்கிட்டே வந்துட்டான். செத்தான் சேகர் வாங்க. இயற்கை அது மழை வருமோ வெயில் வருமோ, எனக்கு வாராத ரத்தம் வருமோ. தேசில அழகான பொண்ணுதான், அதுக்கேற்ற கண்ணுதான், ஆனா பொண்ணல்ல இளவிதான். அம்மாரே 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 அம்மாரே. நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து என்னோட கல்முனை பொடிய மாட்டை தான் வழி கேட்க வாயிட்டேன். இவங்க வழி கேட்ட இப்போ இந்த இதால் நாங்கள் மேலில் போகணுமா, போய்த்துட்டு ரிட்டன் இதாலே இறங்கி வந்து இதால் எக்ஸிட்டால் வெளியில் போகணுமா. நாங்கள் ஒரு போயிட்டு சந்தித்தோம். ஆபாசம் போமா இங்கே எல்லாம் நீ உமாவோட வா. நான் வருஷம் போய் தை நீந்துக்குள்ளியே ஆசையப்பனு தேவைக்கில்ல அது வேலை. ஆசையப்பம் வந்து இங்கே வந்து சொன்னுமா எங்கிட்ட சுரடிக்கு ஆமாம் செல்லுதா மம்மியா ஏசி வேலை அவனே இந்த பேர் ஓலோ இல்லையே அவன். காசியப்பனுக்கு ஏசி காசியப்பனுக்கு ஏசி வரேன். சாகத்துக்கு இங்கேக்கே வரணுமா அப்படி சொல்லி இங்கே பாரு நட புழுவன். நூர்ஜஹான் 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 ஏன்னா நூர்ஜஹான் அங்கே பள்ளத்தில் நூர்ஜஹான் பாய் வார. இதுக்கு தான் வயசான காலத்தில் வரணுமா அப்படின்னு நான் சொல்லியல்ல. தாயே வாங்கோ மேல வாங்கோ எல்லாருக்கும் இன்னைக்கு சகபு விலங்கல்ல ஃப்ரீயாக ஹார்ட் ஆப்ரேஷனா இது வாரடா எந்தீண்டாய்க்கு சொல்லியே குழவியா தெபரே குழவி வாரி கடிச்சோ. நான் ஏற்கனவே ஒரு சைடு கடிவட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் கடிச்சிட்டா. மாஷா அல்லாஹ். எப்படி இயற்கை அது வியந்திருமா, மழை வருமா. கட்டட எச்சங்களை சேதப்படுத்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதெல்லாம் நியாயம் தான். இதெல்லாம் சேதப்படுத்தியவனால ஐனே வச்சு கையை வெட்டும். அப்படின்னா எவ்வளோ புராதனமான விஷயங்கள நாசமாக்குறாங்க, சேதப்படுத்துகிறாங்க. என்ன சிங்கத்துறை ஹாலுக்கிட்டே வந்துட்டான். இதான் சிங்கத்துறை ஹால். பார்ப்போம் சிங்கத்துறை ஹாலை. எஸ் சோமியே தான் எந்த சோம் நான் ஏன் சீக்கிரியா ஹாலுக்கிட்டே வந்துட்டேன். காலுக்கிட்டே வர டைம் சரியா 4:05 வந்துட்டேன். ஃபுல்லாக போகிறோம் காடு. இப்போ நான் வடுவடி ஏறிய கைகாலெல்லாம் நடுங்குது. மிச்ச நாளே போகிற உஷாரத்தில் ஏறிய. நான் இதுக்கு முன்னே கேபிளில் வேலை செஞ்சேன், பில்டிங் கிளாஸ் க்ளீன் பண்ணினேன். அந்நேரம் கூட இப்படி கைகால் நடுங்கல. இப்போ கைகால் நடுங்கிய என்ன செய்ய, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு தான் இருக்கணும், இல்லாட்டி சக்கப்போம். என்னடா ஷூமிக்கும் அந்த சோதனை, இந்த கொஞ்சத்துக்கே மேலே நடுங்கிய. இருங்கோ இந்த ரிலாக்ஸாக பொறுமையாக இருந்து ஏறி நினச்சேன்டா. சரி நான் நதிச்சு பிதுரங்கல ரொக், அந்த ரொக்கில் ஏறி தான் சீக்கிரம் ஃபோட்டோ அடிக்கிறது. நான் இப்படி இருந்தவன் நல்ல சரியா, நான் எப்படி இருந்தவன் நினச்சேனடா, காடு மேடு தெரிஞ்சு கொண்டு ரோட்ஸில் தங்கி கொண்டு ஹைக்கிங் போய்த்து கொண்டு உயரமான இடத்துல இருந்து பாஞ்சு கொண்டு அப்படி இருந்தேன். இப்போ கொஞ்சம் கைகாலில் நடுங்கிய பதறிய. இன்ஷா அல்லாஹ் ட்ரைனிங்கோடு இருக்கும் திரும்ப.
மனசை பலப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் உசரத்துக்கெல்லாம் ஏறும். இப்போ உசரத்தை கண்டாலே பயமாயிருச்சு. இந்த மேலு வந்துட்டேன். மேலுக்கு அந்த கோட்டை இருந்த இடம் அப்படி இந்த காடை பாருங்க. தண்ணி காடு கண்ணு கட்டி தூரம் நாட்டில் வேறு லெவலாக தண்ணி காடு கண்ணு கட்டி தூரம் ஃபுல்லாக. காசியப்பன் புரூஸ் கோமது மரத்தில் கண்டா எல்லாம் சூப்பரியாக இந்த மரத்தடியில் இருந்து கொண்டு அப்படி மரத்தடியில் அது மட்டும் அப்படி ஜாலியாக இருந்து கொண்டு புக்கை ரீட் பண்ணி மலைகளை ரசித்து கொண்டு இருந்துச்சு லைஃப். வேறு என்ன ஹபீபி தேவை? இயற்கையது வரையுது ஹபீபி. Excuse me. No problem. குள்ளம் பக்குண்ணா பாய் கொஞ்சம் வாவே பாய். நாங்கள் மேலுக்கு வந்துட்டு கும்மாங்கல்லாம் அங்கே 2 பேர் விக்கெட் போய்த்த 2 பேர் கீழே. இப்போ இங்கே இருந்துச்சு 2 4 என்னோட 5 6 பேர் மற்ற 2 பேரும் கீழே. இப்படி வாங்கலை கூட்டிக் கொண்டு அப்படியே போகத்தான் உள்ளது. இப்போ 4:45 உங்களுக்கு 1 hour. நான் நினச்சிமே 1 hourல எல்லாம் மேலுக்கு ஏறிடலும். இன்ஷால்லா நான் நினச்சி 1 hour 1.5 hourக்குள்ளே ஏறிடலும். சும்மா திடீரெண்டு ஏரியண்டா நிச்சாம ஏரியன்ஸுடா ஏறிடலும். ஆனால் நீங்கள் டயர்ட் விட்டு மழை ஸ்டார்ட் ஆகிய இடத்துல எனக்கு நல்லா டயர்ட் விட்டுட்டு அதோடு ஏறுங்கோ. ஏன்னா எனக்கு கருங்கல்லில் அதில் இதில் எல்லாம் ஏறிடும். ஆனால் நான் இன்றைக்கு அந்த அடுத்த ஷூ தான் போட்டு கொண்டது. இந்த ஷூ பலிகியை ஹைக் பண்ணதுக்கு ஏற்றவாறான ஷூ அல்ல. இந்த ஷூ பலிகியை அதுதான் அந்த அயன் பிளேட்டில் காலை வச்ச ஜலைக்கே ஃபுல்லாகவே பலிகியை அதுதான் கொஞ்சம் திக்கு கொண்டு ஏறினேன். அந்த இடத்துல நல்ல வியூ பாயிண்ட் உண்டு. இன்ஷா அல்லாஹ் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் வரேன். அந்த இடத்துல ஒரு ஃபாரினர் உண்டு, இங்கிலாந்து கேர்ள் உண்டு. அந்த இடத்துல இருந்து நான் ஃபோட்டோ வேணும் பண்ண என்ன ஃபோட்டோடையும் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அந்த இடத்துல இருந்து அங்கே இருந்துச்சு அப்படி மலையை ஃபுல்லாகவே வரைஞ்சி கொண்டு இருந்துச்சு. வேறு எல்லாம் ரசிகண்டா குரங்கு டே பாரு அப்படி வாட அப்படி வியூ பாரு வாட பூங்காற்று ஜாயே இவன் உமா இல்லை இங்கே இங்கெல்லாம் பண்ணி இங்கே போம் வரச்சல் போம் டைம் சரி. விழுந்தால் பட்ட நாங்கள் வள்ளத்தில் நிச்சவாகும். கிமரோ ஏய் காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ விதுரங்கல்ல ராக். நாங்கள் இப்போ இறங்குறோம். இப்படியே போய்த்து பள்ளத்தில் இருந்துச்சு 2 பேரையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே வெஹிக்கலுக்கு போய்த்து வெஹிக்கலில் அப்படியே எங்கே போகிறோம்? தோப்பூர் போகிறோம். பாய் நாங்கள் பாய் பேசாமல் தான் போனோம். அந்த இடத்துல அந்த கோர்னரில் தான்
இந்த தபரையும் கூடுருச்சு இந்த கொனிஜி இந்த நாங்கள் இப்போ வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன்னு சொன்னடா மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன் நான் பசுரா காட்டுவோம் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே ஐஸ் தண்ணி எடுத்துவேன் பாய் அண்ணன் அண்ட் இன்னொரு விஷயம் சீக்கிரியாக வந்தேன்னு சொன்னடா உங்களுக்கு இலவசமாக குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும் சரியா குடிநீர் இது வந்து ஏன் சிங்கள पानीय जलय कुड़ीनीर ड्रिंकिंग वाटर इनका फोटो हिंदी फोटो जी पानी दे दे இந்திய மக்களோட அன்பளிப்பு சீக்கிரியாவுக்கு வாரவங்க தாகத்தில் இருந்துச்சு அவங்க தண்ணி குடிச்சிட்டு போகணும் இந்த ரொக்குக்கு ஏறியவங்க கஷ்டப்பட்டு ஏறிய அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்திய மக்கள் இந்திய மக்கள் இணைஞ்சு இந்திய மக்களால் இந்த இடத்துல எங்களுக்கு அன்பளிப்பு ஒன்று செய்யப்பட்டிருச்சு கிஃப்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்திய மக்களின் அன்பளிப்பு 100 years of எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கெண்டி சரியா இவங்க தான் இது இந்த இடத்துல இருந்துச்சு இதை பார்த்தோம் அப்படியே சரியா இந்தியாவும் இலங்கையும் சரியா இவங்களோட இந்த இதால் சேர்ந்து இப்படி இந்த சீக்கிரக்கு வரவங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக நல்ல தண்ணி பியூரான வாட்டரை அதுவும் கூல் வாட்டர் இந்த இடத்துல வச்சுச்சது பெரிய ஒரு சிறப்பம்சம் பெரிய ஒரு வேலை தாகத்தில் வரவங்களுக்கு தாகம் தண்ணி குடிக்கன்னு சொல்லியது அது பெரிய வேலை அதனால் ஏனென்றால் பூனைக்கு தண்ணி கொடுத்தன்றதால நாய்க்கு தண்ணி கொடுத்தன்றதால சொர்க்கம் போனேன் பூனைக்கு தண்ணி கொடுக்காமல் இருந்ததால் நரகம் போனேன் அந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருச்சோம் உங்களுக்கு வேணும்னு இந்த இடத்துல தண்ணி நிறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் முந்தி இப்படி படுபடி எல்லாம் இருச்சல்ல முந்தி சும்மா தான் இருந்தது அது பிறகு தான் இப்படி படுபடியெல்லாம் கட்டி ஆகுது என்ன தெரியும் நான் சின்னத்தில் நாங்கள் ஸ்கூல் காலத்தில் நாங்கள் சின்னத்தில் நான் காசியப்பன் பண்டுகாப்பேன் எல்லாம் உண்டு தான் படித்தது இப்போ பண்டுகாப்பேன் தெரியும் அண்டைக்கு எங்கிட்ட ஓலையில் டூரில் வந்த பண்டு சரியா காசியப்பன் நாங்கள்லாம் உண்டு தான் இருந்து இன்னும் ஜாய அம்மாரு இல்லை ஜாய புஷ்ஷன்னு பலூனுக்குன்னு போகிறதுக்கு சரியா மாறுமா இதெல்லாம் இதண்டி என்ன சரி தேவையில்லாத யோசனைகளில் வந்தாச்சு தலையில் ஷூரா பற்றிய யோசனையோட நிதானமாக தான் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் குடும்பத்து யோசனை அவன்டையும் என்ன யோசனைகளை நினச்சிக்கணும் வந்துச்சுன்னா சரி அவள்டையும் எல்லா யோசனையை நினச்சிக்கணும் வந்துச்சுன்னா பாலி தான் ஃபோனில் அடி அம்மாட்ட தரணும் நுகவா அதில் அப்படியே வச்சுக்கோ வீடியோ இருட்டாயிட்டடா ரைட் பரவாயில்ல அடி ஓகே ரெடி டேக்கா அப்படி பண்ணுவோம் ஃபோட்டோ சரியா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் நேஷன்டா ஓவியம் பார்க்கறதுக்கு போகிறேன் வாங்க ஓவியத்தை வீடியோவோ ஃபோட்டோவோ எங்கேயோ எடுக்கலாம் சரியா நாங்கள் அப்புறம் இது பார்ப்போம் ஓவியம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் அம்மா இருப்பீங்க ஓவியம் எப்படி இருந்துச்சுன்றதை நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறது சரியா கண்ணாடி சுவரை தொடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பளிங்கு சுவரை சேதப்படுத்துதல் தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த இடத்துலையும் எங்களோட ஆட்கள் செய்த வேலை பாருங்க இது பளிங்கு சுவர் இது சரியா இதில் வந்து ஃபோன் நம்பர் எழுதியோ அவனோட குட்டியோட பேர் எழுதியோ அவனோட பொடியண்ட பேர் எழுதியோ தேவைக்கெல்லாம் வேலையை வந்த இடத்துல வந்த வேலையை பார்த்துக்கணும் போகணுமே வந்து அவனோட குட்டியோட பேர் எழுதியோ ஹார்ட் மார்க்கை போட்டு அம்மௌண்ட் உடையதும் அவனோட பொடியண்ட பேர் எழுதியோ தேவைக்கெல்லாம் வேலை ஃபோன் நம்பர் எழுதி வச்சியோ என்னென்ன செய்தி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடத்த கொல்ட்டிக்கு பாதுகாத்து பேணி பாதுகாத்து சொன்னடா கேஸ் முடிஞ்சேன் ரைட் இது பாருங்க இப்போ எல்லாம் செதுக்கி இது வச்சிருச்சு இதுலேயும் எழுகி உண்டோ அவளை சுற்றி ஏறணுமா அதால் சுற்றி ஏறிக்கணுண்டோண்ணே கூட மேலே ஓவியம் சுற்றி ஏறணும் அது உடட்ட அண்டோனாய் பளிங்கு சுவர் சரியா ஒரு எச்சரிக்கை கண்ணாடி சுவர்களை தொடுதல் அல்லது அதற்கு ஏதேனும் ஒரு வகையில் சேதம் ஏற்படாங்களால எவர் நாட்டு சாரதம்பி மொஹரமுள்ள என்டீண்டா எவலி நாட்டு சார தரவிட மொஹரமுலா நோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ இந்த ஃபெமிலி ஆட்களோட வந்தால் அவங்க வரங்காட்டிலும் எங்களுக்கு ஒரு தூக்கம் படுத்துட்டு எலும்பிடும் அவ்வளோ நேரமாக பார்த்துக்கணும் வாங்கோ இதில் வாங்கோ சரியா இப்போ போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அனுபவப்பட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க
நான் எந்த தாண்டினாலும் நான் பொறுமையாக தான் ஏறிச்சோம் அவங்க வரங்க இதே நான் பொடி மாறணும் வந்துன்னா டிக் டிக்கான ஏறிட்டு இறங்கிடலும் அதே நான் தனியாக வந்துடுச்சுன்னடா அதை விட வேகமாக ஏறிட்டு இறங்கியேன். ஆனால் சில சமயம் நான் சில இடங்களுக்கு போகிறேன், சில இடங்களுக்கு நான் சீக்கிரட்டாக பயணம் போகிறேன். அந்த இடங்களுக்கு சீக்கிரட்டாக பயணம் போகணுச்சுனடா அந்த இடத்துல இருந்துச்சுனடா இப்போ இது ஒரு இடத்துல இருந்துச்சுனடா நைட் ஆங்காடும் அந்த இடத்துல இருந்து கொண்டு இருந்துட்டு தான் வாரது என்னச்சுனடா அவ்வளோ பக்கா அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தான் அப்படி எனக்கு பின்னுக்கு அதில் சன்செட் ஆகி வேண்டியது உண்மையிலே வேறு லெவலாக எனக்கு சன்செட் ஆகி வேண்டியது உசுருமா இல்லை பாய்ஸ் இல்லையே உம்மாங்களோட தாத்தாங்களோட வந்துட்டேன் அடுத்த ஒய்ஃபோட நான் வரேன் நான் சபா மண்டபம் சபாவும் வருவாங்க பாய் அடுத்த ஒய்ஃபோட வரேன் என்ன பிரேக்கப்பு பாய்க்கு பிரேக்கப் விட்டனே பாய் சொல்லியே கொச்சி கரைச்சி தான் அது சரி அம்மிக்கல்லாம் கொச்சி கரைச்சேன் காசியை பெரிய ஒன்று தீந்து குனிக்குதுண்ணா சோம்பரைக்கு கலந்தி போட்டுச்சு தலை அமைப்பில்ல ஆனால் இந்த என்ன சோம்பரைக்கு இந்து குனிச்சே நம்ம அப்படி மாறு இந்த வீடியோவில் பிரயோஜனமாக எந்த சரி இருந்தோ இல்லையோன்னு சொல்லி ஏன்னா தெரியும் நான் நினச்சி பிரயோஜனமாக இருந்துருச்சாதுன்னு சொல்லி நினச்சி சாரி ஏன்னா நீங்கள் 10 நிமிஷம் டைமை வேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பார்த்து இதுகிட்ட ஹிஸ்டோரி அது இதெல்லாம் நான் இன்ஷால்லா நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியேன். இது நான் சும்மா வந்ததுக்காக வேண்டி ஒரு வ்ளாக் கொண்டு தான் நான் பண்ணினது அதனால தான் ஃபைனலி நான் சீக்கிரம் இருந்தபடியே கீழே இறங்கி பள்ளத்துக்கே வந்துட்டு இப்போ பாருங்க நாங்கள் எந்த இடத்துல ஏறி போகணும் அதே இடத்துக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டேன். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோ பார்த்து சந்திச்சுக்கான மோட்டர் இருந்த வீடியோ விட்டு சொல்லி நான் உங்கள் ஷமி நீங்கள் இது வரைக்கும் என்னோட ஷோமிதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமிதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் உங்களை செல்ல மறந்து போனேன் சொன்னடா எத்தனை மணிக்கன் அங்கே நான் உங்களை செல்ல மறந்தேன் எத்தனை மணிக்கு வந்து ஏறினா நல்லா அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 மணிக்கு ஏறினேன் இப்போ 6 மணிக்கு கீழே இறங்கிட்டு 6:30க்கு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி அடித்து பார்த்துட்டு நான் அவ்வளோ நேரம் வந்துடுறதுல நின்று படலை. நீங்கள் அப்படி ஏறி இருந்துச்சுட்டா கொஞ்சம் ஏரியா ஏறினா ஒரு 4 hour மேல் ஃபுல்லாக ஏறி இறங்கிறதுக்கு அங்கே எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு 4 hour 4.5 hour இருச்சே மாதிரி ஒரு டைம் எடுக்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்கிறான் பாரு.